கோஆப்ரேட்டிவ் பேங்க் எக்ஸாம் உயிரியல் போட்டிருக்கேன். ஒரு 25 கொஸ்டின் ஆன்சர் தான். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. எக்ஸாமுக்கு இதில் இருக்கிற கொஸ்டின் நம்ம மற்ற இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டின் ஆன்சரை மற்ற கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. உயிரியல் ப்ரோகரியேட்டிவ் செல்லின் பகுப்பு முறை எவ்வாறு நடைபெற்றது? மொட்டு அரும்புதல். எண்டோபிளாசம் எந்த நிலையில் இருக்கும்? சூழ்ம நிலையில். கொள்கை உறுப்பு முதலில் கண்டுபிடித்தவர் யார்? கேமிலோ கால்ஜி. ஒற்றை ஜவ்வினால் சூழப்பட்ட பெரிய திரவம் நிரம்பிய பைகள் எவ்வாறு அழைக்கப்படும்? வாக்கியோல்கள். அனைத்து செல் உயிரிகளுக்கும் ஆற்றலை அளிப்பது எது? மைட்டோகாண்ட்ரியா. மோட்டார் வாகனங்களில் எத்தனை சதவீத கார்பன் மோனாக்சைடு வாயு வெளியிடப்படும்? 70%. புரோட்டிஸ்டா உலகில் ஒரு செல்லாலான டேஷ் அடங்கும்? யூகேரியாட்கள். 2 வகையான ஊட்ட முறையை கொண்டுள்ள புரோட்டோசோவா எது? யூக்ளினா. பெனிசிலியம் எடுத்துக்காட்டு பூஞ்சை. நொதித்தல் மூலமாக ஆல்கஹால் தயாரிக்க உதவுகிறது. ஈஸ்ட். சூழ்நிலை மண்டலங்கள் எத்தனை காரணிகளை உள்ளது? 2. உலக காடுகள் தினம் எப்போது? மார்ச் 21. பகுத்து வடித்தல் மூலம் கிடைக்கும் நீர் தூய நீர். தசை செல்லுக்கு மற்றொரு பெயர் நார்செல். சுரத்தல் மற்றும் சிறுநீரக குழாய்களின் மறு உறிஞ்சுதல் மூலம் நீரை உறிஞ்சி பயன்படுத்துவது எது? கனசதுர எபிதீலியம். கடத்து திசுவில் எத்தனை சதவீதம் இரத்த செல் உள்ளது? 45%. இரத்த சிவப்பணுவில் டேஷ் இல்லை, உட்கரு இல்லை. இரத்த வெள்ளை அணுவின் ஆயுள் காலம் எவ்வளவு? 2 அல்லது 3 வாரம். உடலில் காயங்கள் ஏற்படும் போது இரத்த உறைதலுக்கு உதவுவது எது? இரத்த தட்டு. நிறங்களை பார்க்க உதவும் செல் எது? கூம்பு செல். மோனிரா உலகத்தில் எத்தனை சிற்றினங்கள் கண்டறியப்பட்டுள்ளன? 9000. குளிர் வெப்ப இரத்த உயிரினங்களுக்கு எடுத்துக்காட்டு? இரத்த நாளங்கள். மோனிரா உலகத்தில் எத்தனை சிற்றினங்கள் கண்டறியப்பட்டுள்ளன? 9000. குளிர் வெப்ப இரத்த உயிரினங்களுக்கு எடுத்துக்காட்டு? மீன், தவளை. இரத்த நாளங்கள் அற்றவை யாவை? கணுக்காலிகள்.
மீன்களின் இதயம் எத்தனை அறைகளை கொண்டது? 2. பாலூட்டிகள் கொண்டுள்ள பல் அமைப்புக்கு என்ன பெயர்? ஹைட்டிரோடான்ட். பாலூட்டிகள் கொண்டுள்ள பல் அமைப்புக்கு என்ன பெயர்? ஹைட்டிரோடான்ட்.